எல்லாம் தூளாக்கி துரத்திட்ட தூயவளே, கேள்விக்கு எச்சிவிட தருபவளே, கேட்டதும் அறிவை அள்ளி பொழிபவளே, மூளை விளைவினிலே நாவின் நரம்பினிலே என்றென்றும் குடியிருக்கும் இளையவளே, கலைமகளே மலைமகளே வருக வருக, என் கருத்துக்களை எமக்கு அள்ளி தருக தருக என வாழ்த்தி வணங்குகின்றேன் தமிழ் தாயே, நின் பாதம் பணிந்து. நேர்மை, மன்னிப்பு, கண்டிப்பு என்றால் தமிழ் துறை தலைவர். செந்தமிழில் வரவேற்புரை நல்க பாண்டீஸ்வரி அம்மா அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வாழ்வை தரும் தமிழ்துறை பேராசிரியர்களையும் மாணவிகளையும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. மனிதனை மதிமயக்கும் மயங்காத தமிழ் மொழியே, செவியை குளிர வைக்கும் செம்மையான தமிழ் மொழியே, முச்சங்கம் கொண்ட முத்தான தமிழ் மொழியே, வள்ளுவன் புகழ் பெற வழிவகுத்த தமிழ் மொழியே, கம்பன் கவி பாட காவியமான தமிழ் மொழியே, முக்காலமும் போற்றும் முழுமையான தமிழ் மொழியே, உன்னை போற்றி வணங்குகிறேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி எம் தமிழ் மொழி. மூத்த மொழியான முத்தமிழோடு உறவாட சிறப்பான வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை முதலில் கூறிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழை நேசித்து சுவாசித்து தமிழ் மொழியை உயிரோடு உணர்ந்து கலந்து பார்த்தவர் பாவேந்தர் பாரதிதாசன். பத்தியத்தில் தினமாந்தி பைத்தியமாய் மனம் ஏங்கி மிக பத்திரமாய் எனையின்ற 10 மாத சுமை தாங்கி ஈயன் மேல் மொய்த்தாலோ தீயுண்ட நெஞ்சாவாள் தாயந்தோ எனக்காக பேய் காற்றில் பஞ்சாவாள் அழகல் நீ அழை அப்படி போயிட்டே இருக்கும். தாயை பத்தி நான் சொல்லியிருப்பேன். கண்ணே நீ 9 மான் பின்தொடர அந்த மானோடு பாதையெல்லாம் ஏன் கண்ணே நீ தானோடி வந்தவனோ தங்கத்தில தொட்டில் செஞ்சு தாளாட்ட முடியாது, வெள்ளியில சங்கு செஞ்சு பாலூட்ட முடியாது, ஓல குடிசதாண்டா ஒரு மழை பாயுதாண்டா கூழும் கஞ்சியடா குடிச்சி நீ வளர்ந்து கடா கூழும் கஞ்சியடா குடிச்சு நீ வளர்த்து கடா ஆரிரரோ ஆரிரரிரரிரரோ ஆரிரரோ ஆரிரரோ எண்ணெயில விளக்கு வீட்டில் நித்தமும் ஏறுக்குறேண்டா தெருவிளக்கு எரிஞ்சாணி திண்ணையில படிச்சு கடா வண்ண வண்ண சட்ட போட மகனே முடியாது, வண்ண வண்ண சட்ட போட மகனே முடியாது, சந்தையில வாங்கித்தரேன் சாமி தோர போட்டு கடா. அண்ணல் அம்பேத்கர் அதை நான் சொல்லுவேன் எல்லா மேடையிலும், பிடிக்கும் ஆயுதத்தை தூக்கி எறிந்து விட்டு படிக்கும் ஆயுதத்தை கொடுத்த அண்ணல் அம்பேத்கர். மானமே உயிரினும் பெரிதாம் என்று சொன்ன தந்தை பெரியார். கல்வி என்பது மிகப்பெரிய ஆயுதம். படித்து பலகல்வி தந்து இப்பாரினை உயர்த்திடல் வேண்டும் என்றான். கூடுதலாக அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 16,000 நாட்டல், அன்னையாவின் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் சொல்றாங்க. புரட்சிக்கவி பாவேந்தன் பாரதிதாசன் அவர்களோட தலைவாரி பூச்சூட்டி உன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னால் உன் அன்னை சிலை போல ஏனெங்கு நின்றாய், நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய், மலைவாழை அல்லவோ கல்வி அதை வாயார உண்ணுவா போயின் புதல்வன் அப்படின்னு சொல்லல, புதல்வி. அறிவு கதவை சரியாய் திறந்தால் பிறவிக்குருடனும்
கண் பெறுவான் அப்படின்னு. அப்ப கல்வி என்பது மிகப்பெரிய ஆயுதம். அந்த அடிப்படையில் நமது மாணவ செல்வங்கள் அனைவருமே நீங்க கல்வியை அது ஆயுதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், காகிதமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு செய்தியை சொல்லி, அதாவது வள்ளலார் சொல்றாரு, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். புல்லை பார்த்து வாடி இருக்கிறாரு, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். பாரதியார் சொல்றாரு, அதாவது காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொல்றாரு. வள்ளுவ பெருந்தகை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான். 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் கூட அதை எளிமைப்படுத்தி கொடுப்பேன். செய்கின்ற தொழிலை வைத்து சாதிகள் உண்டாச்சு, அதை நாம புரியாம பல உசுர கொண்டாச்சுன்னு. சாதிகளால், மதங்களால், இனங்களால், மொழிகளால் உச்சி மலையில ஊரும் அருவிகள் ஒரே வழியில கலக்குது. ஒற்றுமை இல்லா மனித குலம் வேற்றுமை வளர்க்கணும், மக்களுக்கு பட்டுக்கொண்டு சொல்வார். எங்க வீட்டு பூனைக்குட்டி எதிர் வீடு போகுதே, எதிர் வீட்டு கண்ணுக்குட்டி எங்கள் வாசல் ஆடுது. பூனை கண்ணுக்குட்டியும் ஆனந்தமா உழவுதே, பூனை கண்ணுக்குட்டியும் ஆனந்தமா உழவுதே. அடுத்த வீட்டு ஜனங்க மட்டும் அடிச்சுக்கிட்டே கிடக்குது, அடுத்த வீட்டு ஜனங்க மட்டும் அடிச்சுக்கிட்டே கிடக்குது. வடக்கு தெரு நாய்க்குட்டி தெற்கு தெரு போகுது, வள வள ஆட்டிக்கிட்டு பாசத்துடன் பாக்குது. முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. அந்த சொன்ன மாதிரி எங்களுக்கு நூற்பாவில் வரும் தொல்காப்பியத்தில், அகர முதல் நகர இருவாய் 30 என்ப சார்ந்து வரல் மரபின் மூன்றலங்கடையே. அவை உயிர் மெய் ஆயுதம் உயிரல்ல ஒற்றல்ல குற்றி எழுகிறோம் குட்டி எழுகிறோம் ஐயார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம்ன்ற மாதிரி நம்ம சொல்லி அதே மாதிரி தொகுத்திருப்பார் பாருங்க. அகர முதல் ஆனாவில் தொடங்கி 1330 குறள் இன்னு. அப்படிப்பட்ட குறள்ல தான் இவர் என்ன செய்யறாரு, எங்க கவியரசு கண்ணதாசன் 5000 பாடல் தந்திருக்கிறாங்க. ஆனா ஒரு குறள் எடுத்திருக்கிறார், இல்லாரை எல்லோரும் எல்லுவர் செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்பு. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும், திருநாட்டில் பொது உடைமை. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், விதமாய் பறவைகளால் வேடந்தாங்கள் சிறக்குது. மனிதர்களை பிரித்து வைக்க என்ன இங்கே நேர்ந்தது, இலைகள் பின்னி இணைவதினால் ஏற்ற சேலை கிடைக்குது. நதிகள் எல்லாம் ஒன்றிணைக்க நாம் நினைத்தால் இனிக்குது, மலர்கள் கோர்த்து மாலையாகி மார்பினிலே தவழுது. மழை துளிகள் சேர்வதினால் மண்ணின் தாகம் தணியுது, மனிதர்களை பிரித்து வைக்க என்ன இங்கே நேர்ந்தது, இலைகள் பின்னி இணைவதினால் ஏற்ற சேலை கிடைக்குது. தங்க திருமணே உந்தோளில் பழமுள்ளவரை பகையை சாடு, பரணி பாடு இது உன் தாய் திரு நாடு. உடனே ஓடு என தாவி வந்து தளிர்மகன் தன்னை சீவி குழல் முடித்து சிங்காரிச்சு செந்தாந்து பொட்டுமிட்டு படைக்களம் நோக்கி வென்று வா மகனே சென்று வா மகனை வென்றுவான்னு அனுப்பிய வீர மரத்தியாம் உக்கூர் மாசாத்தியார் மாசாத்துவான். அடி பெண்ணே ஏன் கண்ணே கொஞ்சம் எழுந்து வாவடி, அடி பெண்ணே ஏன் கண்ணே கொஞ்சம் எழுந்து வாவடி, இந்த கொடுமைக்கெல்லாம் கொள்ளி வைக்க விரைந்து வாவடி. நம் வீட்டில் பெண் குழந்தை பிறந்தால் பெற்றோருக்கு லாபமே. பட்டுக்கோட்டை பேரனுங்க பாட்டு கட்டி வாரேனுங்க, நாட்டோட நிலைய பத்திய பாட்டு தான் நீங்க நல்லபடி ஆவாள வேணும் கேட்டுத்தான், நீங்கள் எல்லாம் நல்லபடி ஆவாள வேணும் கேட்டுத்தான். சின்னஞ்சிறு பிள்ளைக்கு கூட கஞ்சி கூழு கிடைக்கலங்க, என்ன இது கொடுமை பாருங்க, இது நமது தேசமுங்க. சுதந்திரம் கிடைச்சதுன்னு சொல்லி புட்டான், நாட்டு சொத்த சொரண்டி அவ வீட்டுக்கு அள்ளி புட்டான். நீரோட்டம் இல்லாமத்தான். இது எதுக்கு சொல்றேன்னா, அந்த பாட்டு எப்படி இசைவிக்கின்றதுக்காக அந்த தகவலை சொன்னேன். கம்மக்கரை வெட்ட சொன்னா சால ரோடு போட சொன்னா, கம்மக்கரை வெட்ட சொன்னா சால ரோடு போட சொன்னா, சும்மா எதை சீச்சு போட்டு செக்க வேற வாங்கி போறான். தன்னிறைவு திட்டம் ஒண்ணு போட நாட்டுறான்,
மக்களை எழுத்து கூட்டி படிக்க சொல்லி ஓட காட்டுற தன்னிறைவு. மக்கள் நலம் என்றே சொல்லுவார். தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்வார். அப்துல்லாஹ் கண்ட கனவை நினைவாக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நீங்க தான். அந்த கருச காட்டு குயில போல காணம் பாடணும், உங்க உசுறு மனசும் உருக உருக தாளம் போடணும். மஞ்ச வெயில் அடிக்குதடி, மதுரை கோபுரம் தெரியுதடி, மருதாணி வானத்தில ஒரு தாணி பூசுதடி. கண்ணீரினாலும் என்ன கண்ணீனியும் கண்டுபொடி, காலமெல்லாம் கஷ்டம் வரும் என்றால் நீ கொஞ்சம் சரி. துன்பத்தை தோளில் போட்டு தாளாட்டு பாட்டு படி, தூரம் ஒன்று எதுவும் இல்லை ஈரமான ரோசா செடி, தூரம் ஒன்று எதுவும் இல்லை ஈரமான ரோசா செடி. கருச காட்டு, அந்த கருச காட்டு குயில போல காணம் பாடணும், உங்க உசுறு மனசும் உருக உருக தாளம் போடணும். நம்ம சிந்தனைகள் ஒரே மாதிரி இருக்கணும். சாதி மதம் இனம் மொழி கடந்து நாமெல்லாம் சகோதரர்களாக இங்கே படித்ததோடு நிறைய வாழ்க்கை பாடங்களையும் நிறைய படிக்க வேணும். நல்ல அற்புதமான ஆசிரியர் பெருமக்களாக, பொறியாளர்களாக, பகுத்தறிவு நெறியாளர்களாக, மருத்துவர்களாக, அதே மாதிரி மாவட்ட ஆட்சியரால் நீங்கள் வந்து இந்த புவியை அரசு கலைக்கல்லூரியில் படித்த உங்களுக்கு நிலக்கோட்டையில் எப்போதும் நிலைத்த கோட்டையாக பேர் நிற்க வேண்டும் என்று சொல்லி உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், நல்ல சீரும் சிறப்பாக வழி நடத்தக்கூடிய நமது அம்மா முதல்வர் அவர்களுக்கும், என்னையோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சக்தி பாரதி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வணக்கம்.